தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாய் இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, மனுக்குலம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற நிலையிலிருந்து அதை விடுதலையாக்கி தலைமுறையாய் சுதந்திர வாழ்வை வாழும்படிக்கு அதை உம்முடைய திருவுளத்தின்படி நீர் வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டத்திலே இந்த இந்திய திருநாட்டினுடைய 74வது ஆண்டு நிறைவு சுதந்திர தினத்தை கொண்டாடும்படியாக இந்த வேளையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே இதற்காக உழைத்த, இதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்களும் எங்களுடைய நாட்டிற்காக ஒப்படைப்போடு நாங்கள் பணியாற்றும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நாங்கள் உண்மையோடு மக்கள் நலனோடு செய்வதன் வழியாக இந்த சுதந்திரத்தை நாங்கள் மனமகிழ்ச்சியோடும் சமூக நீதி சிந்தனையோடு கொண்டாட ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொண்டாட்டத்தினுடைய தொடக்க முதல் நிறைவு மட்டும் எங்களோடு கூட இருந்தவர்களும் இதனை கலை நிகழ்ச்சியின் வழியாக தேசப்பற்று சிந்தனை விதைக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாலும் அவருடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பயிற்றுவித்தவர்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். திருச்சபைக்கு ஆண்டவர் நீர் அருள் இருக்கிற நல்ல ஈவுகளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆற்காடு லூத்தரன் திருச்சபையாய் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே உடைய நிறைவான திருமணங்களை எங்களை காத்து பயனடுத்த எழ வேண்டுமா நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எப்போதும் நாட்டுப்பற்றோடும் அனைத்து மக்களோடும் இணங்கி வாழுகின்ற சமத்துவ, சகோதரத்துவ, சமூக நீதி சிந்தனை உடையவளாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அருள் செய்கிறோம். எல்லா துதி, கனம், மாட்சிமை யாவற்றும் ஒருவருக்கே இருக்கும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். உலகம் எங்கிலும் இருக்கின்ற அனைத்து இந்திய பெருமக்களுக்கும் ஆற்காடு லூத்தரன் திருச்சபை திட்டக்குடி குருசேகரத்திலிருந்து 74ஆம் ஆண்டு நிறைவு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே இந்திய நாடு ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆற்காடு லூத்தரன் திருச்சபை திட்டக்குடி வாகையூர் குருசேகரத்தில் இருக்கின்ற எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த நாளில் நம்முடைய சுதந்திர தினத்தின் சிறப்பு நிகழ்வுகளை வழங்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை கண்டு களிக்கின்ற அதே வேளையிலே சுதந்திர போராட்டத்தின் ஊடாக நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் நமக்கு செய்த அந்த தியாகம் நிறைந்த வாழ்வை நாம் நினைவு கூறுவோம். நாம் வாழுகின்ற இந்த தலைமுறையிலே நாம் நம்முடைய நாட்டினுடைய வளத்திற்காக, நாட்டின் பாதுகாப்பிற்காக, இந்திய திருநாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாம் உறுதியேற்றுக் கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அரசியல் சூழல்கள், மதவாத பிரச்சனைகள், கலாச்சார பிரச்சனைகள், இப்படி எண்ணற்ற வேற்றுமைகளும் நிறங்களும் பிரிவினைகளும் உள்நாட்டிற்குள்ளாக பல சூழல்களிலே இருந்தாலும் சுதந்திர தினம் என்று வருகின்ற போது இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக இணைந்து கொண்டாட வேண்டிய பொறுப்பாண்மை நமக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளினுடைய மகிழ்ச்சி அனைத்து மக்களுக்கும் நிறைவாயிருக்க வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து திட்டக்குடி வாகையூர் குருசேகரத்தினுடைய பிள்ளைகள் நடத்துகின்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிப்போம். அதன் வழியாக நம்முடைய நாட்டுப்பற்றினையும் சுதந்திர போராட்டத்தை குறித்த வரலாறு, அறிமுகங்கள் அவற்றை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்தனைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்வினுடைய தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் அதனை பாருங்கள். அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் அது ஒரு உந்து ஆற்றலாக இருக்கும் என்கின்ற சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே என்று போற்றுதலுக்குரிய தமிழ் மொழியை வணங்குகிறேன். ஊடக தமிழ் சொந்தங்களுக்கும்
இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்கள் சபையின் ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்கிற நிகழ்வினை திட்டக்குடி ஆற்காடு உத்திரன் திருச்சபையானது வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. கவிதை போட்டியின் போட்டியாளராக நான் கலந்திருக்கிறேன். நான் விரும்பும் தலைவர் காமராஜர். கவிதை வாசிக்க விழுகிறேன். உன் சங்காத்தம் இல்லாத சர்க்காரில் சௌகரியமில்லை, உன் செங்காத்து வீசாத தேசத்தில் செழிப்பும் இல்லை. நாட்டை உயர்த்திய ஏணிப்படியே நானிலத்தில் உன் பேரில் ஒருவர் ஏது இப்படியே. பெத்தவளை பாடவில்லை, சொத்து சுகம் தேடவில்லை, அத்தனையும் மக்கள் நலம் என அப்படியே அசந்து விட்டாய். பெத்தவளை பாடவில்லை, சொத்து சுகம் தேடவில்லை, அத்தனையும் மக்கள் நலம் என அப்படியே அசந்து விட்டாய். வெற்றி முந்தியடித்து உன்னை கொண்டாடுவதால் தோல்விக்கும் உன்னை சந்தித்து பேச ஆவலோ ஏனோ. ஆனாலும் நான் அறிந்து நீ தோற்கவில்லை, நன்றி கெட்டதால் நாங்களே தோற்றோம். அறிவு பசியோடு வயிற்று பசியும் ஆற்றிவிட்டவனே, அழகு மிளிர வயல் வரப்பை ஆற்றில் விட்டவனே, குலக்கல்வியை தலைமுழுக வைத்தாய், பொது கல்வியை தழைத்தோங்க வைத்தாய். எவரையும் நீ அவமதித்ததில்லை, எதையும் உனக்காய் அபகரித்ததில்லை, என்றும் சுயநலத்தை அனுமதித்ததில்லை. அலங்கரிப்பதில் ஏழையை வறுமையால் அழகுபடுத்துவதில்லை. மேடை ஏறினாலும் மெத்தனமில்லாமல் ஏழையோடு கூடி அமருவாய். பதவியை கூப்பிட்டு கொடுத்தாலும் கும்பிடு போட்டு வாங்க மறுப்பாய். உன் சிறைவாசமும் உன் அரசியலும் சில காலமானாலும் அவை நவரத்தினங்கள். உன் அறவாழ்வோ உன் ஆயுள் காலம். நீர் கட்டி விழுந்ததாக அணைகளும் இல்லை, நின்னை கட்ட விழாத அரியணைகளும் இல்லை. உன்னை குறைகூற உலகில் ஒருவனும் இல்லை. படிக்காத மேதையே, உன்னை படிக்காத ஆள் இல்லை, உன்னால் படிக்காத ஆளும் இல்லை. படிக்காத மேதையே, உன்னை படிக்காத ஆள் இல்லை, உன்னால் படிக்காத ஆளும் இல்லை. கருப்பு காந்தியே, கருணை பாங்கியே, கதரணைத்த கதிரவனே, கணம்புருந்திய கார்மேகமே, பெருந்தலைவரே, பெரும் தாழ்மையே, பெரும்பான்மையே, பெருமைக்குரியவனே, எப்பேர் பெற்றவனும் உனக்கு அப்பாற்பட்டவனே என பகுத்தறிவாளனே உன்னை பறைசாற்றுகிறேன். எப்பேர் பெற்றவனும் உனக்கு அப்பாற்பட்டவனே என பகுத்தறிவாளனே உன்னை பறைசாற்றுகிறேன். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. ஸ்ரேயாசன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பிள்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் என்னும் ஊரில் பிறந்தார். தந்தையைப் போலவே அவரும் வழக்கறிஞர் ஆனார். நாட்டின் விடுதலை போரில் திலகரை பின்பற்றினார். தமிழகத்தின் இரும்பு மனிதனாக விளங்கினார். ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி கப்பல் விட்டார். செக்கிழுத்தார், சிறைக்கு சென்றார். செக்கிழுத்தார், கல்லுடைத்தார். மேலும் பல சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்தார். இறுதியில் செல்வத்தெழுந்தார், வறுமையில் வாடினார். நாட்டுக்காக பாடுபட்ட கப்பலோட்டிய தமிழன் 1936ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். நம் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூறுவோம். நன்றி. வாழ்க பாரதம், வளர்க்க இந்தியா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாங்கிய சுதந்திரத்தை வாடகைக்கு விட்டுவிட்டோம். வாங்கிய சுதந்திரத்தை வாடகைக்கு விட்டுவிட்டோம். அந்நிய முதலீட்டுக்கு அடகே வைத்து விட்டோம். வெள்ளைக்காரன் தந்ததை கொள்ளைக்காரன் பறித்து கொண்டான். வெள்ளைக்காரன் தந்ததை கொள்ளைக்காரன் பறித்து கொண்டான். சட்டத்தில் ஒட்டை போட்டு சட்டப்பை கிழித்து சென்றான். மக்களாட்சி என்ற பெயரில் மாக்களாட்சி நடக்குதே. மக்களாட்சி என்ற பெயரில் மாக்களாட்சி நடக்குதே. 4 பேருக்காக நாடே இங்கு உழைக்குதே. ஊழலும் லஞ்சமும் உயிரை இன்று குடிக்குதே. ஊழலும் லஞ்சமும் உயிரை இன்று குடிக்குதே. ஓட்டு போட்ட கைகளில் திருவோடே நிலைக்குதே. இரவினில் வாங்கியது என்றுதான் விடியுமோ? இரவினில் வாங்கியது என்றுதான் விடியுமோ?
ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு மடியுமோ? கொடிக்காத்த குமரனின் குருதி என்னும் காயிலையே, கொடிக்காத்த குமரனின் குருதி என்னும் காயிலையே, பாரதியின் கூக்குரல் பாதி கூட ஓயிலையே. ஆனாலும் என்ன செய்ய, ஆனாலும் என்ன செய்ய, சுதந்திர வாழ்த்து சொல்லிக் கொள்வோம், அடிபட்டு மிதிப்பட்டு வாங்கியதை எண்ணிக்கொள்வோம். ஆனாலும் என்ன செய்ய, சுதந்திர வாழ்த்து சொல்லிக் கொள்வோம், அடிபட்டு மிதிப்பட்டு வாங்கியதை எண்ணிக்கொள்வோம். அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தாய்க்கும் கற்ற தமிழுக்கும் கற்பித்த தகப்பனுக்கும் தலைவணங்குகிறேன். ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி குருசேகர ஆயர் அவர்களுக்கும் அவையவர் அவர்களுக்கும் என் வணக்கம். இந்திய விடுதலை வீரன், சுதந்திர கொடி காத்த குமரன், திருப்பூர் குமரனை பற்றி இந்த வீசா ஜபப்பிரியன் சிறு கவி பாட வந்திருக்கிறேன். கொஞ்சம் செவியார கேளுங்கள். நாச்சி முத்து பெற்ற நாட்டுப்பற்றே, கருப்பாயை நுற்ற தாயின் மணிக்கொடியே, ஈரோடையின் ஈகையே, சென்னி மழையின் செயல் வீரனே, அடுத்தவர்க்கு அழகழகாய் ஆடை நெய்தாலும் அடுத்த வேளை ஆகாரத்திற்கு அன்றாடம் அல்லல்தான். அதனால் ஈரோடையின் வறுமை அடித்து செல்ல குமரன் குடும்பத்தோடு திருப்பூரில் கரையேறினான். பள்ளி படிப்பை பாதியில் விட்டாய், இலை பொறுப்பை தலையில் இழுத்து போட்டாய். பற்றாக்குறைக்கு அகவை 18 மனமுடித்தாய். வாழ்வை அலங்கரிக்க நாளும் நெசவு நெய்தாய். வாழ்வு அர்த்தம் கொள்ள நாட்டை நேசித்தாய். பாட்டு கட்டி நாடகங்கள் அரங்கேற்றினாய். பருவ பட்டாளத்தோடு நாளடைவில் மன்றம் வைத்தாய். திரண்ட கூட்டம் சுருண்டு விழுகையில் திருடர் கூட்டம் திருப்பூர் குமரனை மிரண்டு பார்த்தது. குமரன் தலை தரையில் விழுந்தாலும் தளராத கைகளால் பிடித்த கொடி வானை பார்த்து திண்ணமாய் நேசப்பற்றை வாய் மொழிந்தது. சித்தம் செந்நீரால் மண் கமழ்ந்தது. சொட்டும் கண்ணீரால் மெய் சிலிர்ந்தது. சிகிச்சை மேற்கொண்டு நாசி சுவாசம் திறந்தது. சிகிச்சை மேற்கொண்டு நாசி சுவாசம் திறந்தது. சிறந்த மனிதனின் உயிர் காற்றில் கலந்தது. சிறந்த மனிதனின் உயிர் காற்றில் கலந்தது. பிற்பாடு சுவாச காற்றில் சுதந்திரம் சும்மா கொடி கட்டி பறந்தது. சுவாச காற்றில் சுதந்திரம் சும்மா கொடி கட்டி பறந்தது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning everyone, respected bishop, pastor and my dear friends. Welcome to the grand celebration of Independence Day. Today we celebrate 75 years of Independence Day, and what a long road it has been reached, where we are breathe an independent nation. This journey of freedom from the 200 years of slavery and injustice from the British, without our freedom fighters and the brave Jawans who fearlessly fought. Many freedom fighters like Netaji Subhash Chandra Bose, Mahatma Gandhi, Bhagavat Singh, Mangal Pandey and Chandrasekhar Azad have been martyred their lives so that our nation is free from such as an unequal social system. They have rebelled against such as heart-wrenching crimes like racial discrimination and endless slavery. Until today, many brave fighters and soldiers are still protecting us from other nations by putting their lives on the line so that we could be with our families and be home safe. At the end of the day, it is our duty to carry the sprite forward. That is the sense of equality, respect for everyone, kindness, compassion, honesty and love. Thank you. பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை சேர்த்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆயருக்கும் உங்களுக்கும் என் அடுத்த வணக்கம். என் பெயர் வீசா ஜபுதர்ஷன். நான் நம் சட்டமேதை அண்ணன் அம்பேத்கரை அழகாய் பாட வந்துள்ளேன். அமைதியாய் கேட்டு மகிழுங்கள். அவர் அறிவின் அகராதி,
ஆளுமையின் அச்சாரம், தத்துவத்தின் தலைச்சன் பிள்ளை, கண்ணியத்தின் காதலன், சட்டத்தின் நெற்றிக்கண், சமத்துவத்தின் ஊற்றுக்கண், எளியவரின் உரிமை குரல், ஏழையின் புன் சிரிப்பு, பதவியின் சிம்ம சொப்பனம், படிக்க வேண்டிய புத்தகம், மறுக்க முடியாத உண்மை மலரட்டும் எங்கள் மனதில். நன்றி. பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை சேர்த்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது தேசத்திற்காக ஒரு பாடலை பாடுகிறேன். கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்தோம் எங்கள் தேவா, நெஞ்சுக்குள்ளே அஞ்சுகிறோம் என் தேசமும் மாறாதா. கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்தோம் எங்கள் தேவா, நெஞ்சுக்குள்ளே அஞ்சுகிறோம் என் தேசமும் மாறாதா. கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்தோம் எங்கள் தேவா, உமது ஆட்சி வருக, உமது மாட்சி விளங்க, உமது ஆட்சி வருக, உமது மாட்சி விளங்க, உமது மா வலிமையை உலகம் விழுந்து காணவே, உமது மா வலிமையை உலகம் விழுந்து காணவே. கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்தோம் எங்கள் தேவா, சிலை மலிந்த மண் மீது உமது சினம் நீங்கவும், நல்ல ஆட்சி நன்மை பெற்று நிமிர்ந்து நாங்கள் நடக்கவும். சிலை மலிந்த மண் மீது உமது சினம் நீங்கவும், நல்ல ஆட்சி நன்மை பெற்று நிமிர்ந்து நாங்கள் நடக்கவும். ஆவி மலை ஊற்றிடும் எம்மாட்சியாளர் மீதிலும், ஆவி மலை ஊற்றிடும் எம்மாட்சியாளர் மீதிலும், எங்கள் ஜெபம் கேட்டிடும் எங்கள் ஜனம் காத்திடும், எங்கள் ஜெபம் கேட்டிடும் எங்கள் ஜனம் காத்திடும். கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்தோம் எங்கள் தேவா, நெஞ்சுக்குள்ளே அஞ்சுகிறோம் என் தேசமும் மாறாதா. கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்தோம் எங்கள் தேவா. Hi everyone, I would like speaking Veeramanga Velunachar. Velunachar was one of the queen in the 18th century in South India. She rebelled against the British Empire and fought for the freedom of India. She was born in 1730 AD to the Mannar Challamuthu Sethupathi and to Rani Shankati Mudal of Ramnath Kingdom. She was the only daughter of this royal family. The royal couple had no made her the royal family part of the Princess Velunachar like Prince Ramnath. Due to this reason, she was trained in the skills of using weapons and also in material arts like cutlery, stick fighting, etc. She learned horse riding and archery life. She married Sivagangai Mannar Muthuvasagan at the age of 16. In the year 1772, the English invaded the kingdom. Velunachar heard that her husband Raja Muthuvasagan and her daughter young Princess Gauri Nachar were killed in Kalayar Koil War. Velunachar is only the first queen who raised the revolt against the British Empire. Venkatam Fisher started that Velunachar in India joined of ARC 21. அனைவருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். நான் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் அவர்கள். சாஹிப் பகத்சிங் என அழைக்கப்படும் பகத்சிங் அவர்கள் 1907 செப்டம்பர் மாதம் 27 இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் சர்தார் கிஷன் சிங் என்பவருக்கும் வித்யாவதிக்கும் இரண்டாவது மகனாக ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். தன்னுடைய 13 வயதில் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்த பகத்சிங் அவர்கள் 1922 கோரப்பூரில் நடந்த சௌரி சௌரா வன்முறைக்கு எதிராக காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறுத்திய போது பகத்சிங் பெரிதும் ஏமாற்றமடைந்தார். அகிம்சை வழியில் சென்றால் 1000 சுதந்திரம் பெற முடியாது, 1000 தாங்கினால் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் என்று எண்ணினார்.
ஒரு போராளியின் வாழ்க்கை என்பது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல, அது ஒரு பாடமும் கூட. இன்றைய இந்தியாவில் எத்தனையோ இளைஞர்கள் முன்மாதிரியாக விளங்கும் பகத்சிங் வாழ்க்கை போற்றத்தக்க ஒன்றாகும். விடுதலை போராட்ட உணர்வுகளை இளைஞர்கள் மனதில் விதைக்க தன் மரணத்தையே பரிசாக தந்த பகத்சிங் மாபெரும் போராளி. வாழ்க பகத்சிங்! ஜெயஹிந்த்! பிரைஸ் த லார்ட். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் ஏற்றிடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so mera India. We love India, so mera India. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். வனம் நிறைந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம், வறட்சியின் வறுமைகளை நாம் ஒழித்து கட்டுவோம். வனம் நிறைந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம், வறட்சியின் வறுமைகளை நாம் ஒழித்து கட்டுவோம். சிகரம் தொடும் சாதனைகள் செய்து காட்டுவோம், சிறந்ததோடு தேசமாக நாம் உயர செய்துவோம். Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so mera India. We love India, so mera India. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் ஏற்றிடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் ஏற்றிடுவோம். அன்பு கொண்ட மானிடராய் வாழ்ந்து காட்டுவோம், அமைதியின் சோலையாக நாம் மாற்ற காணுவோம். அன்பு கொண்ட மானிடராய் வாழ்ந்து காட்டுவோம், அமைதியின் சோலையாக நாம் மாற்ற காணுவோம். தீயவரை நல்வழிகள் வாழ செய்வோம், தூய்மையாய் நாடு என்று நாம் கனவு காணுவோம். Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so mera India. We love India, so mera India. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமய முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். Praise the Lord. Wish you all happy Independence Day. Today I am going to give a speech about our second Prime Minister in India, Sri Lal Bahadur Shastri. He was born on 2nd October in 1904 in Uttar Pradesh in India. His father was Sardar Prasad, a school teacher. His mother was Ram Dulari Devi. Lal Bahadur Shastri was interested in helping in the Indian freedom movement. He was influenced by the given speech Mahatma Gandhi at Barnas Hindu University. He became a true admirer of Mahatma Gandhi and joined the freedom movement because of that. He always believed that self-sustenance and self-reliance are the two supports that help to make a nation strong. After India got independent in 1947, he got the post of Transport and Home Minister. In 1952, he became a Railway Minister. He got the post of Prime Minister after the sudden death of Jawaharlal Nehru. He remained a Prime Minister for only 18 months. He was a great man and a very good leader. He was the given title of Shastri, meaning a great scholar. He rewarded the Bharat Ratna. He also against the drawberry system, that is why he did not take any drawberry from his father-in-law. He helped in solving many problems like shortage of food, poverty and unemployment. To cope with the problem with the shortage of food, he helped in introducing the Green Revolution. He guided our country very well during the war between India and Pakistan in 1965. He helped the people to be a self-reliant and independent in every way. He had excellent powers in his will and he was a
soft-spoken person. He followed the political ideals of nationalist theory, liberal theory, and right-wing theory. He was remembered for all good works and he did for our nation be strong enough to overcome any difficulties. Lal Bahadur Shastri was also against the caste system which was prevailing. He was immune to strong values like patience, controversy, control regime and selfless nature. He was really interested in the foreign theories of Marx and Lenin and he read all about them. In 1921, he was arrested during the non-cooperation movement because he was found demonstrating defiance against the order of probability. He was released shortly after that. He became a regular unit of Secretary Congress Party and Allahabad Congress Committee President in 1930. He also helped during the South Satyagraha conducted by Mahatma Gandhi. He led a campaign where he had to go door to door and agree the people for not paying the tax to the British. He participated in all these movements and helped in progressing India towards freedom. Lal Bahadur Shastri was awarded the Ambitious Bharat Ratna in 1966. Parenthetically, he died after signing the Tashkent Pact with Pakistan. He died on 11th January 1966 of an heart attack. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் GS ஆஷிகாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நமது தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2, 1869ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். இவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் நம் தேசத்தின் தந்தை. அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயின் பெயர் புத்லிபாய் காந்தி. காந்திஜியின் மனைவி பெயர் கஸ்தூர்பா காந்தி. அவர்களுக்கு 4 மகன்கள். காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொண்டார். அவரது அடிப்படை வாழ்க்கை மற்றும் உயர்ந்த பகுதிர்வு பண்புகளுக்காக அவரை பாபு என்றும் அழைத்தனர். ஜனவரி 30ஆம் தேதி 1948இல் காந்திஜி நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த சுதந்திர போராட்ட சிறப்பு நிகழ்வுகளை நாம் நிகழ்த்தவும் கண்டுகளிக்கவும் கடவுள் நமக்கு அளித்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிற நாம் தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நாம் இசைந்து செயலாற்றும்படியாக சகோதரர்களாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே நம்முடைய நாட்டையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் நிறைவாய் சமூக நீதியோடு ஆண்டு ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரம் பாத்திராய் இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஆசீர்வதித்து தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். இதை கொண்டாடுவதற்கு தங்களுடைய நேரங்களை தந்து தங்களுடைய ஆற்றலையும் அறிவையும் தந்த எங்களுடைய திருச்சபையுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றையும் திருக்கரத்துக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கின்ற தலைமுறையினராக நாங்கள் வாழவும் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த நாட்டை பாதுகாப்போடு ஒப்படைக்கும்படியாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தியும் இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமை உள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் எடுத்தரும் இன்றும் என்றும் எல்லா நம் அனைவரோடும் சிறப்பாக இந்திய நாட்டின் மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலம் நீடித்த நேரத்திலிருந்து வழிநடத்தி காப்பனமாக. ஆமென். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இமயமும் குமரியும் எல்லை கடலுடை
என் தாய் நாட்டினை காத்தாள். நெஞ்சார் அன்பின் தியாக சேவையே நெறியாம் சிலுவையின் வீரம். தங்கிட தேச தலைவர் மேலாசி சாந்தியின் வாழ்வருள் நாதா. சமாதானம் இயேசுவின் வீடே, சகலர்க்கும் சாந்தியம் நாடே. சாந்தி இதற்கில்லை ஈடே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை என் தாய் நாட்டினை காத்தாள். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெய 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 ஜெயமே.